இன்றைய ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவலிலே அவ்வப்போது நிறைய திருக்கோவில்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருப்பது கும்பகோணத்திலே இருக்கின்ற அற்புதமான திருக்கோவில் நாகேஸ்வரர் கோவில். இந்த நாகேஸ்வரர் கோவிலை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் இந்த ஆன்மீக தகவலிலே சிந்திக்க இருக்கின்றோம். ஆதிசேஷன் இந்த பூமியினுடைய பாரத்தை தாங்கிபவர். இந்த ஆதிசேஷனுக்கு ஒரு முறை அந்த வல்லமை சற்று குறைந்து விட்டது. இதனால் மகாவிஷ்ணுவை வணங்கிய ஆதிசேஷன், என்னால் இயலவில்லை, பூமியை தாங்குகின்ற சக்தியை நான் இழந்து வருகின்றேன், எனக்கு அனுகிரகம் செய்யுங்கள் என மகாவிஷ்ணுவை வேண்டினார். அதற்கு மகாவிஷ்ணு, நீ கும்பகோணம் சென்று அங்கு ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அந்த நீரை கொண்டு அபிஷேகித்து நாகேஸ்வரரை வணங்கு, அதன் மூலம் உன்னுடைய வல்லமை உனக்கு திரும்ப கிடைக்கும் என்று அருளினாராம். அதன்படி கும்பகோணம் வந்து நாகேஸ்வரரை வணங்கிய ஆதிசேஷன் மீண்டும் தன்னுடைய முழு சக்தியையும் பெற்றதாக இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாறு கூறுகின்றது. இந்த ஆலயம் மிக மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கின்றது. வடக்கு திசையிலே சிவகாமி அம்மையினுடைய சன்னதி, தென் திசையிலே சிங்கமுக தீர்த்தம் இருக்கின்றது. கும்பகோணத்திலே அமுத கலசத்தின் மீது அம்பு எய்தார் சிவபெருமான். அந்த கலசத்திலே இருந்து தெரித்த ஒரு துளி அமிர்தம் கும்பகோணம் அடுத்துள்ள கோட்டையூர் கோடீஸ்வரர் ஆலயத்திலே அந்த குளத்திலே விழுந்தது. இதையடுத்து அந்த குளம் அமிர்த கிணறாக மாறியது. எங்குமே ஒளிரூபமாக வீற்றிருக்கின்ற சிவபெருமான் இந்த ஆலயத்திலே கோட்டீஸ்வரர் என்கின்ற திருநாமத்தோடு அற்புதமாக விளங்குகின்றார். கோடி லிங்கங்களை அடக்கியதாக எங்கு இருக்கின்ற சிவலிங்கம் அமைந்திருக்கின்றது. அதனால்தான் இவருக்கு பெயர் கோடீஸ்வரர். ஒருமுறை மத்திர யோகி என்கின்ற முனிவர் தான் இழந்த தவபலத்தை திரும்ப பெறுவதற்காக இந்த கோடிலிங்க தரிசனத்தை காண விரும்பினார். அதன்படி இந்த ஆலயத்திலே உள்ள இறைவனையும் தரிசிக்க வந்தார். அப்போது இத்தல இறைவன் தன்னுள் இருந்த சிவலிங்கத்தை முனிவருக்கு காட்டி அவருக்கு அருள் புரிந்ததாக வரலாறு. இங்குள்ள பரிவார தெய்வங்கள் அனைத்துமே கோடி என்கின்ற அடைமொழியோடே அழைக்கப்படுகின்றது. அதேபோல் கும்பகோணத்திலே இருக்கின்ற மற்றொரு திருக்கோவில் அபிமுகேஸ்வரர். சிவபெருமான் வேடனுடைய திருவுருவம் தாங்கி அமுத குடத்தை அம்பு எய்து சிதைத்த போது அந்த குடத்தின் மேல் இருந்த தேங்காய் ஒரு இடத்திலே போய் விழுந்தது. விழுந்த இடத்திலே ஒரு தென்னை மரமும் அதன் அடியிலே சிவலிங்கமும் தோன்றியது. தேங்காய்க்கு நாளிகேரம் என்ற ஒரு பெயர் உண்டு. சமஸ்கிருதத்திலே நாளிகேரம் என்றால் தேங்காய் என்று பெயரும். தென்னை மரத்தினுடைய அடியிலே தோன்றினால் இந்த இறைவனுக்கு நாளிகேசர் என்ற திருப்பெயரோடு அழைக்கப்படுகின்றார். இத்தல அம்பாளுடைய திருநாமம் அமுதவல்லி என்பதாகும். ஒருமுறை மகாமக குளத்திலே நீராடுவதற்காக நவகன்னியர்கள் வருகை தந்தனர். அவர்கள் தரிசிப்பதற்கு ஏதுவாக கிழக்கு நோக்கி அமர்ந்திருந்த நாளிகேசர் மேற்கு நோக்கி திரும்பினார். இதனால் இத்தல இறைவனுக்கு அபிமுகேஸ்வரர் என பெயர் உண்டு. அபிமுகம் என்றால் நேர்முகம் என்று பொருள். அதேபோல் இன்னொரு ஆலயம், சிறப்பான ஆலயம் காளகஸ்தீஸ்வரர். இந்த பெயரை கேட்டதுமே நமக்கு நினைவு வருவது திருப்பதி அருகே இருக்கின்ற காளகஸ்தி திருத்தலம்தான். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது கும்பகோண நகரிலே இருக்கின்ற, கும்பகோணத்திலே இருக்கின்ற உப்பிரியப்பன் ஆலயம் அருகே அமைந்திருக்கின்ற காளகஸ்தீஸ்வரர் திருக்கோவில். திருப்பதி அருகே இருக்கின்ற அந்த காளகஸ்தீஸ்வரர் அந்த ஆலயத்திலே செய்ய வேண்டிய பரிகார பூஜையெல்லாம் நாம் இங்கேயும் செய்யலாம். அங்கே போய் செய்ய முடியாதவர்கள் இங்கே அந்த பரிகார பூஜைகளை செய்யலாம். சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார். இந்த ஆலயத்திலே மிக நீண்ட காலமாக திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் இந்த ஆலயத்துக்கு வந்து இத்தல இறைவனை வேண்டினால் அவர்களுக்கு விரைவிலே திருமணம் கைகூடும். இங்குள்ள துர்க்கை அம்மனை வேண்டினால் நமக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஓம்கார வடிவிலே அமைந்திருக்கின்ற பிரகாரத்திலே உள்ள மணியை நாம் அடித்தோம் என்றால் ஓம் என்ற நாதம் ஒலிப்பது மிக அற்புதமான ஒரு விஷயமாகும். ஆகவே கும்பகோணம் செல்லும்போது இந்த தலங்களை எல்லாம் தரிசித்து வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். ஒரு ஊருக்கு சென்றோமானால் அந்த ஊரில் இருக்கின்ற முக்கியமான பாடல் பெற்ற தலங்களை எல்லாம் முதலிலே தரிசிக்க வேண்டும்.
அதுபோல் இந்த கும்பகோணம் செல்லும்போது இந்த கோவில்களை எல்லாம் தவறாமல் தரிசித்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.